இப்போ நமக்கு சூப்பரான ஹோட்டலில் ரெடி ஆகிற மாதிரியே அதே டேஸ்ட்லேயே நமக்கு நம்ம பன்னீர் கிரேவி ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ இந்த பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய், எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போது இந்த எண்ணெய் நல்லா காயறதுக்கு முன்னாடியே மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்புறம் தனி மிளகாத்தூள், அதாவது காஷ்மீர் பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க, அவ்வளோதான். நான் காஷ்மீரி பவுடர் போடுறேன். இதை நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாங்க. அதாவது சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூளோ அல்லது மஞ்சத்தூளோ போட்டால் கருகிரும். அதுக்காக தான். இப்போது இந்த மிளகாத்தூள் வந்து அப்படியே கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. போனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பன்னீர் வந்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவும் பெருசாக வேண்டாம், ரொம்பவும் சின்னதாக வேண்டாம். இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 100 கிராம் பேக்கெட் வாங்கினேன். இப்போ நம்ம இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதிக நேரம் வறுக்க வேண்டாங்க. ஒரு 3 நிமிஷம் தான், அதிக நேரம் வறுக்கூடாது. அதிக நேரம் வறுத்தீங்கன்னா ஹார்டாயிரும். அதுக்காக இது திருப்பி திருப்பி விட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வருங்க. இப்போ இது ஒரு 3 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு இந்த பன்னீர்லாம் எடுத்துக்கலாங்க. எண்ணெயோடு எடுக்க வேண்டாம், எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இதே கடாயிலேயே இதே எண்ணெயிலேயே திரும்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாங்க. நம்ம தாளிக்கிறது கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டுக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வெங்காயம், ஒரு 3-4 வெங்காயம், சின்ன வெங்காயமாக, எனக்கு பெரிய வெங்காயமே சின்னதாக இருந்துச்சுங்க. அதை நான் சாப்பரில் சாப் பண்ணி போடுறேன். ஏன்னா அப்போ தான் இந்த நல்லா வதங்கும், கிரேவியும் ஆகும். அதுக்காக நம்ம இதுலேயே நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கிறேங்க. இப்போ அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா சிம்மிலேயே வச்சுங்க, குறைவான தீயிலே வச்சுக்கோங்க. வெண்ணெய் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெண்ணெய் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சுங்க. அது வெண்ணெய் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜீரகப்பொடி நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா தூள் நம்ம வீட்லேயே அரைச்சது இருந்தாலும் போட்டுக்கோங்க, நீங்கள் வாங்கினது இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துறேங்க, ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துறேன். ஏன்னா காரம் அதிகம் சாப்பிட மாட்டோம், அதுக்காக. அப்புறம் வர கொத்தமல்லி தூள் இருந்தாலும் அதை 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு இதிலேயே போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் வதங்கிடுச்சு, நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்குறோம். ஒரு 3 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்குறோங்க. நம்ம தக்காளி எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு குழம்பும் நமக்கு வரும், திக்னஸ் நல்லாவும் இருக்கும், குழம்பு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மிக்சியில் இருக்கிற மிக்சியை மட்டும் கழுவி ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மசாலாத்தூள், இந்த உப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, நம்ம இதெல்லாம் பிடிச்சி வேகட்டுங்க. ஒரு மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க, ரொம்ப வேகமாகவே நீங்கள் வச்சிட வேண்டாம். வச்சு நம்ம நல்லா ஒரு தளன்னு வேகட்டுங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. போதும். நம்ம
முந்திரி ஒரு 10 முந்திரி எடுத்து ஒரு 10-15 முந்திரி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேங்க. இந்த முந்திரி மட்டும்தான் இருக்கணும், இதில் எதுவுமே நமக்கு போட தேவையில்லை. இப்போ இந்த முந்திரியை ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நீங்கள் முந்திரி ஊற்றும் போது மிக்சி வந்து நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா முந்திரி போட்டுக்கனால குழம்பு நல்லாவே திக்காகும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ குழம்பு கொதிச்சிட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போடலாங்க. நான் வீட்லேயே வெந்தயம் போட்டு முளைக்கி வச்சு இது கீரையை வெயிலில் காய வச்சு நுணுக்கி வச்சுருக்குங்க. அதனால எனக்கு இந்த கலரில் இருக்குது. நம்ம இதை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நுணுக்கி விட்டு அப்படியே போட்டுக்கோங்க. இது நல்லா கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இந்த பன்னீர் வந்து அப்படியே போட்டுக்கலாங்க. நம்ம பன்னீரை போட்டாச்சுங்க. நம்ம பன்னீர் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 நிமிஷங்க, அதிகமாக நம்ம வேக விட வேண்டாம், ஏன்னா ரொம்ப ஹார்டாயிரும். அதுக்காக ஒரு 3 நிமிஷம் வேகட்டுங்க. அப்புறம் நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. போதுங்க, ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே வேக வேண்டாம், ஏன்னா வெந்துச்சுன்னா அது நமக்கு அது பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். கிரேவி அப்படி செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது மேலே நீங்கள் வந்து கொஞ்சமாக வெண்ணெய் வச்சுக்கோங்க. வெண்ணெய் வச்சுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். வெண்ணெய் போடுற அளவுக்கு நமக்கு வந்து குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.